அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான இதமான க்ரீமி கன்சிஸ்டன்சியோட ஒரு மோர்க்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். இதில் வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து பண்ணிக்கிறோம்ல, ரொம்பவே ஹெல்தி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற வச்ச பச்சரிசி, கூடவே கடலப்பருப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டு இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, கூடவே 10 பல் வெங்காயம், 4 பல் மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரையும் இது கூட சேர்த்திட்டு அது மிக்ஸ் ஆகிற கேப்பில் நான் ஒரு பேக்கெட் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு க்ரீமியாக அடித்ததை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 minutes விட்டு ஆஃப் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூடவே ஏதாவது வத்தல் வச்சு கொடுத்து பாருங்க. சும்மா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டைம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.